இந்த பெண் பழைய டி ஷர்ட்டுகளை ஒரு இயந்திரத்திற்குள் போடுகிறார். அது அவற்றை சிறிய துண்டுகளாக சிதைக்கிறது. பின்னர் அவற்றில் இயற்கை பிசினை கலந்து வண்ணமயமான செங்கற்களாக மாற்றுகிறது. இந்த செங்கற்களை பல்வேறு வழிகளில் பயன்படுத்தலாம். இவர்தான் கிளாரிஸ் மெர்லெட். இவர் ஃபேப்ரிக் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நிறுவினார். அவர்களின் செயல்முறை மிகவும் எளிதானது. அவர்கள் பழைய துணிகளை தானம் செய்யும் பெட்டிகளில் இருந்தோ அல்லது உள்ளூர் நிறுவனங்களிடமிருந்தோ சேகரிக்கிறார்கள். அவற்றை சிறிய இழைகளாக சிதைக்கிறார்கள். அவற்றை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பிசினுடன் கலக்கிறார்கள். அந்த கலவையை அச்சுகளில் ஊற்றி ஒவ்வொரு செங்கல்லையும் கையால் அழுத்தி உருவாக்குகிறார்கள். இந்த செங்கற்கள் சுமார் 2 வாரங்கள் காற்றில் உலர வைக்கப்படுகின்றன. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், துணிகளின் அசல் நிறங்கள் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றன. இதற்கு தனியாக எவ்வித சாயங்களும் தேவையில்லை. பயன்கள் மற்றும் தாக்கம். இந்த செங்கற்கள் உட்புற வடிவமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இவை சிறந்த வெப்பம் மற்றும் ஒலி காப்பு பண்புகளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஐரோப்பாவிலிருந்து மட்டும் மில்லியன் கணக்கான டன் துணி கழிவுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிற்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு அவை பெரும்பாலும் மறுசுழற்சி செய்யப்படாமல் வெறுமனே புதைக்கப்படுகின்றன. ஃபேப்ரிக் நிறுவனம் ஏற்கனவே 12 டன்களுக்கும் அதிகமான துணிகளை மறுசுழற்சி செய்து 40,000க்கும் அதிகமான செங்கற்களை தயாரித்துள்ளது. இந்த அருமையான யோசனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.